நமஸ்காரம். பி லைக் ஏர். ஃப்ரீடமா இருக்கணும், ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கணும். எங்க தெரியுமா? நம்ம பாடிக்குள்ள. நான் இந்த பஞ்சபூதத்தை எக்ஸ்டர்னல் பத்தி வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபயரை பத்தி போட்டேன். இன்சைட் அவர் பாடி, நம்ம சிஸ்டத்திலையும் பஞ்சபூதங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபயரை பத்தி பேசினேன். அதாவது ஃபயர் டினோட்ஸ் தம் அப்படின்னு போட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஃபிங்கர் இஸ் ஏர். ஸோ இந்த ஃபிங்கர் ஏர், பாயிண்ட் ஃபிங்கர் சொல்லுவோம் இல்லையா, இது இட் டினோட்ஸ் ஏர். ஸோ இந்த ஏர் இருக்கு பாருங்க, இந்த ஏர் எலிமெண்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எப்படி அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம எல்லாரும் எல்லாம் நம்ம அம்மாவோட கர்ப்ப கிரகத்தில் இருக்கும்போது எல்லாம் நம்ம சாப்பிட்டோம். ஆனா மூச்சு விட தெரியாது. த மொமெண்ட் வி என்டர் தி வேர்ல்ட், நம்ம வெளியில வந்த உடனே வி ஸ்டார்ட் பிரீதிங். அங்கேயே நம்ம வி ஆர் டூயிங் அச்சீவ்மெண்ட். ஸோ அப்போதான் நம்ம மூச்சு எடுக்க நம்ம பழகிறோம். அதனாலதான் இந்த டாக்டர்ஸ் குழந்தைய எப்படி தலையில வச்சு தட்டுன்னு தட்டுவா. ஸோ அழணும். ஸோ இப்போ இந்த அழும்போது இன்ஹேல் எக்ஸேல் ஆகுது. ஓகேவா? ஸோ அங்க நம்ம ஏர். ஸோ அங்கேருந்து மூச்சை எடுத்து மூச்சு விடுற வரைக்கும் நம்ம உடம்புல காத்து இருக்கு இல்லையா? மூச்சு போச்சுன்னா காத்து உயிர் போச்சு அப்படின்னு சொல்றோம். அதோட அர்த்தம் வேற. ஸோ அந்த காத்து இன்றியமையாதது. ஸோ நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னா, வி பிரீத். இந்த பிரீதிங் தான் பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. உங்களோட எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள்லாம் எப்படி இருக்கு, உங்களோட குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் மூச்சை வச்சு யூ கேன் அனலைஸ். ஸோ நமக்கு 2 துவாரம் இருக்கு. இந்த 2 துவாரத்துல இப்படி ஒரு வாட்டி சர்க்கிள் போகும், இப்படி ஒரு சர்க்கிள் போகும். அதாவது இப்படி இன்ஹேல் ஆகி இப்படி எக்ஸேல் ஆகும், இங்கேருந்து இன்ஹேல் ஆகி எக்ஸேல் ஆகும் எவ்ரி 2 hours. இது நீங்க அப்சர்வ் பண்ணிருக்க மாட்டேன், யாருமே பண்ணிருக்க மாட்டேன். இப்போ நான் அந்த சப்ஜெக்ட் படிச்சதுனால ஐ எம் ஏபிள் டு அனலைஸ். அப்புறம் நீங்க இதை வாட்ச் பண்ணி நான் இப்போ எனக்கு சாதகமா ஒரு காரியம் நடக்கணும். ஆனா இந்த மூச்சை வச்சு நான் காரியத்தை சாதகம் பண்ணிப்பேன். அது நடக்கும். ஏன்னா ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு முக்கியமான ஒரு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் பேசுறோம், ஏதோ ஒன்று பண்றோம் அப்படின்னா அது எனக்கு ஃபேவரபிளா ஆனோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சைட்ல நம்ம மூச்சு விட ஆரம்பிச்சு இது பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், சக்சஸ் தான். ஸோ இந்த மூச்சு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இது ஒழுங்கா ப்ராப்பரா நம்ம இன்ஹேல் எக்ஸேல்லாம் நம்ம பண்ணினோம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய காத்து சீரா இருக்கும், ஈவனா இருக்கும், பேலன்ஸ்டா இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஒரு இடத்துல அங்கங்க எங்கேயாவது ஒரு பிளாக்கேஜ் இருந்தது அப்படின்னா ஏருக்கு ஒரு குட்டி இடம் கிடைச்சாலும் டப்புன்னு போய் உட்கார்ந்துட்டு அது வெளியில வர தெரியாம திண்டாடும். அதுதான் சொல்லுவா தெரியுமா, சில நேரங்கள் நிறைய பேர் சொல்லுவா, வாயு பிடிச்சுட்டு வாயு பிடிச்சிருந்து. வாயு இஸ் நத்திங் பட் ஏர். ஸோ இங்க இடுப்பு பிடிக்கிறது, இடுப்புல வாயு பிடிச்சிருந்த மாதிரி ஒரு பிடிச்சிருத்து அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நம்ம ஒழுங்கா நம்ம கவனிக்காததுனால தான். ஸோ இந்த மூச்சை வச்சு யூ கேன் ஜட்ஜ் சோ மெனி திங்ஸ். யூ கேன் கம் டு அ பியூட்டிஃபுல் கன்க்ளூஷன். அண்ட் உங்களுக்கு சக்சஸ் ஆகணும் அப்படின்னாலும் இந்த மூச்சை வச்சு கூட யூ கேன் அனலைஸ். அதெல்லாம் நாங்க ஒரு பெரிய ஸ்டடிங்க. அது நிஜமாவே அந்த படிச்சக்கப்புறம் பார்த்தேன்னா, படிச்சக்கப்புறம் இல்லாம நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆமா எனக்கு அது ரைட்டா அப்படின்னு நான் பண்ணி பார்க்கும்போது எஸ், இப்போ ரைட். அதெல்லாம் ஒரு பெரிய இந்த ஒரு குட்டி வீடியோல நமக்கு காணாதுங்க. அது இட்ஸ் வாஸ்ட் சப்ஜெக்ட். இந்த மூச்சு வச்சு நம்ம பேசணும்னா இட்ஸ் வாஸ்ட். ஸோ இந்த வாயு அப்படிங்கறது நம்ம பிரீத் பண்றோம். இந்த நம்ம பாடியில என்ன அப்படின்னு கேட்டேன்னா, தட் இஸ் ஒன்லி ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. நம்ம உடம்புல காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்மளோட எனர்ஜி ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படின்னா இந்த ஏர் ஃப்ளோ ஈவனா இருக்கணும். இந்த ஏர் ஃப்ளோ ஈவனா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கம்யூனிகேஷன் நீங்க நல்ல பிரிஸ்கா கரெக்டா பேசுவேன். கம்யூனிகேஷன், அப்புறம் உங்களோட தாட்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன்னா யூ ஆர் பிரிஸ்க். மேஜர் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, காத்தால தூங்கி எழுந்தது ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் யூ ஆர் மெயின்டைனிங், யூ ஆர் பேலன்சிங் ஆல் யுவர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா ஈஸி ஃப்ளோ ஆஃப் ஏர். இந்த பிரீத்திங் ஈஸியா இருக்கு. இதுக்குதான் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்களோட எக்ஸசைஸ், தட் இஸ் எங்களோட படிக்கும் போது எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, வாட்ச் யுவர் பிரீத் அப்படின்பா. அதை காத்தால தூங்கி எழுந்தோடனே யூ ஹாவ் டு வாட்ச் யுவர் பிரீத்.
அப்போ இந்த வாட்ச் யுவர் பிரீத் அப்படின்னா என்னன்னா, அது வந்து எந்த பக்கத்துல இருந்து இன்ஹேல் ஆகுது, எந்த பக்கத்துல எக்ஸேல் ஆகுது, எப்படி ஃப்ரீ ஃப்ளோ இருக்கு. இப்ப இதெல்லாம் ஒழுங்கா இருந்தது வச்சுக்கோங்களேன், இந்த லங்ஸ்ல அங்க இந்த கன்ஜெக்ஷன் எல்லாமோ சொல்றா இல்லையா, சளி இதா இருக்கு, ஃபிளம்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுங்க. ஈஸியா கிளீனா இருக்குங்க. இதுக்கெல்லாம் மூச்சு பயிற்சி எல்லாம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மெடிடேஷன்லாம் நீங்க பண்ணும்போது பார்த்தேன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். நாங்க வந்து கிளியரும் பண்ணிருக்கோம். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல இப்ப முட்டி வலி அப்படின்னு சொல்றா. சில நேரங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, தேய்மானம், அந்த போனோட தேய்மானம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் சில நேரங்கள்ல போய் வாயு அந்த ஏர் போய் அங்க போய் உட்கார்ந்துட்டு அது என்ன பண்ணும்னா, அது வெளியில வர தெரியாம திண்டாடும். சரி, அப்போ அதுக்கு நாங்க ஹீலிங் கொடுத்து அந்த ஏரை வெளியில வரத்துக்கு உண்டான வழியை பார்ப்போம். அதுக்கப்புறம் நாங்க முத்ராஸ்லாம் நாங்க சொல்லிக் கொடுப்போம். அந்த முத்ராஸ்லாம் சொல்லிக் கொடுக்கும் போது எஸ் இட் ஒர்க்ஸ் அ லாட். எல்லாமே கோரிலேட்டட், எவ்ரிதிங் இஸ் கோரிலேட்டட். சரி, எல்லாத்துக்கும் மேல பேசிக்கா நீங்க இது எல்லாரும் நீங்க ஒத்துப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை பால் குடிச்சக்கப்புறம் உடனே நம்ம என்ன பண்றோம், அதை போட்டுட்டு அதை முதுக தடவி விட்டு அதை ஏப்பம் விட்டக்கு அப்புறம் தான் திருப்பி அந்த பெட்ல நம்ம போடுறோம் இல்லையா. சோ அந்த குழந்தை ஒரு ஸ்டேஜ் வளர்ந்தக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஏப்பம் விட்டுதா விடலையா அப்படிங்கறத நம்ம யாருமே கவனிக்கல டில் டேட். இன்னைக்கும் இந்த இவ்வளோ பெருசா ஆனக்கு அப்புறமும் பட் நான் என்னோட என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காகட்டும் இந்த ஹீலிங்லாம் படிச்சு இதெல்லாம் ஆனக்கப்புறம் என்னோட ஹீலர்ஸ் எல்லார்கிட்டையும் நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை தான் நான் சொல்லுவேன். நீங்க என்ன வேணா நீங்க சாப்பிடுங்க, அதாவது செமி சாலிடா என்ன வேணா, பிரேக்ஃபாஸ்ட், நைட்டு, டின்னர் என்ன வேணா நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டக்கப்புறம் when you intake of water அந்த கேல்ப், அந்த ஏப்பம் வரணும். So you have to know the communication of your system. அந்த சிஸ்டம் அந்த கேல்ப் வந்தது அப்படின்னா வாட் இஸ் இட் மீன் அப்படின்னா, டம்மி இஸ் ஃபுல். நிறைய பேரு அந்த டம்மியில குவான்டிட்டி கரெக்டா சாப்பிடாதனால என்ன ஆகுது அப்படின்னா, டைஜஷன் இஸ் அ ப்ராப்ளம். ஓவர் ஈட்டிங்கும் கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. என்ன வேணுமோ அதை சாப்பிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மிக்சியில ஏதோ ஒன்று அரைக்கிறோம். அப்போ அதை சாஃப்டா வரணும், நைஸா வரணும்னா நம்ம என்ன பண்றோம், இன்னும் 2-3 வாட்டி கொஞ்சம் தண்ணியை விட்டு அதை விட்டு நம்ம என்ன இன்கிரீடியன்ட் வேணுமோ அதெல்லாம் விட்டு நல்லா 2-3 வாட்டி ஓட்டுறோம் இல்லையா. அதே மாதிரிதான் இப்போ நம்ம சிஸ்டத்துலயும் அந்த டம்மி, அதாவது இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து இட்ஸ் அ மிஷின் லைக். ஸோ நம்ம என்ன பண்றோம், அந்த ஃபுட்டை சாப்பிட்றோம். ஏதோ ஒன்று கஞ்சி குடிக்கிறோம், இல்லைன்னா வந்து இட்லி சாப்பிட்றோம், இல்லை எனிதிங் யூ ஈட். நீங்க இதுதான் அதுதான் கிடையாது, பட் யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் சூட்டபிள் ஃபார் யூ. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை யூ கீப் அப்பார்ட். அதுக்கு ஒரு தனி வீடியோ நான் போடுறேன். பட் இப்போ நீங்க என்ன சாப்பிட்டாலும் அந்த கேல்ப் வரணும். அதை நீங்க தண்ணியை குடிச்சக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு வரணும். அப்ப அந்த ஏப்பம் வருது எப்படி இருக்கும்னு கேட்டேன்னா கிளீன் ஆயிடும். சில பேர் சாதாரணமா நின்றுட்டே இருப்பா அப்படின்பா. தட் இஸ் நாட் குட் சைன். இட் இஸ் நாட் அ குட் சைன். அப்புறம் வந்து ரொம்ப ஏப்பம் விட்டுட்டே இருப்பா. அவளுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணவே தெரியாது. இதெல்லாம் எங்க கிட்ட வந்தோம்னா எஸ் வி கேன் கண்ட்ரோல். எல்லாமே என்னன்னு கேட்டேன்னா பேசிக்கா என்ன இதுல ஒரு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா, யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் சிஸ்டம். யூ ஆர் மேக்கிங் யுவர் சிஸ்டம் டூ ஃப்ரெண்ட்லி. நீங்க உங்க சிஸ்டத்தோட நீங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது எஸ் தட் இஸ் ஆல்சோ வெரி கோஆபரேட்டிவ் வித் யூ. ஸோ அழகா சொல்லும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க டிப்ஸ் எல்லாம் நீங்க டே டு டே லைஃப்ல நீங்க பண்ணிட்டு வந்தேன்னா எஸ் யூ ஆர் ஒரு விதமான எயில்மெண்ட்டே இருக்காது. ஸோ எயில்மெண்ட்டே இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க நேர்ல வந்து பேசினாதான் அக்கார்டிங் டு ஈச் அண்ட் எவ்ரி பாடி அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சொல்ல முடியுமே. திஸ் இஸ் இந்த ஏப்பம் விடுறதுங்கிறது ஜென்ரல் டேர்ம். ஸோ அதனால ஐ ஹவ் டோல் திஸ் இன்ஃபர்மேஷன். பட் எல்லாமே அப்படி கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது கரெக்டா அவ என்ன ஃபுட் எடுத்துக்கிறா அதெல்லாம் நாங்க அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அவ எந்த கேட்டகரியில இருக்கா. நான் சொன்னேன் இல்லையா, வாதம், பித்தம், கபம், இந்த 3 விதமான கேட்டகரியில அவ எந்த கேட்டகரி சேர்ந்தவா. ஸோ அவளுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு வேணும், அவ எந்த மாதிரி எல்லாம் இருக்கா, இப்படிங்கிற விவரங்கள்லாம் நான் நேர்ல வந்து பார்த்தாதான் நான் பேச முடியும். இல்லைன்னா போன்ல பேசினாதான் நான் பேச முடியுமே வழிய ஜென்ரல் டேர்ம் வந்து இந்த ஏப்பம் விடுறதுங்க இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ த கம்யூனிகேஷன் உங்களோட இண்டஸ்ட்ரியன்லேருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் என்ன, ஏப்பம். நீங்க ஐ எம் ஃபுல் அப்படின்னு அது டம்மி வந்து சொல்றது. அப்போ அந்த ஃபுல்லா இருந்தக்கப்புறம் என்ன ஆகும்னா ஈஸி டைஜஷன்.
அப்போ ஈஸி டைஜஷன்லாம் ஆச்சுன்னா அழகாக உங்களுக்கு எல்லா விதமான இடங்களுக்கும் அது வந்து அழகாக வேலைகள்லாம் செய்யும். ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த சிஸ்டத்தை நீங்க படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் ரியலி என்ஜாய். என்ன ஒரு சயின்ஸ் தெரியுமா, நிஜமா சொல்றேங்க. நான் வந்து ஐ எம் நாட் அ சயின்ஸ் ஸ்டூடெண்ட், ஆனா இந்த பாடி பிசியாலஜி இதெல்லாம் நான் கத்துனதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா, ஐயோ என்ன அழகா இருக்கு, என்ன அழகா இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் நான் ரிலீஸ் பண்றேங்க. கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றிங்க. நம்ம அதமா துண்டு உடம்புல நம்ம ஏதோ என்னெல்லாமோ சொல்றோம், வெள்ளையா இருக்கும், குள்ளமா இருக்கும், ஒசரமா இருக்கும், அப்படிலாம் நம்ம குண்டா இருக்கோம்லாம் சொல்ல. இப்போ குண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது கூட இது சம்டைம்ஸ் இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஏர் அண்ட் வாட்டர். அது இந்த வாட்டர்ல வரும்போது நான் வில் டாக் டு தட். அந்த பல்கியா இருக்கக்கூடியவா ஏன் அப்படி இருக்கா அப்படிங்கிறது சம் ஆஃப் தி ரீசன்ஸ். நான் அது வாட்டர் வரும்போது நான் சொல்றேன். இப்போதைக்கு நான் ஏரை பத்தி பேசியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் பிரஸ் பண்ணாதவா பண்ணுங்க, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமௌங் யோர் கான்டாக்ட்ஸ். கொஞ்சம் நீங்க இந்த இன்னும் விவரங்கள்லாம் தெரியணும்னா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணேன்னா ஐ வில் பி டெலைட்டட் டு டீச் யூ பீப்புள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.